அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்களும் நல்லாயிருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் கிரேவி. இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். குழந்தைகளும் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் கிரேவி. ஒயிட் ரைஸோடவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெரைட்டி ரைஸோடு சாப்பிட்றதுக்கும், தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்தோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக ஜம்முன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். செய்கிறது சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு கிரேவி தான், ஆனால் சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. சிக்கன் கிரேவி சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். அந்த சிக்கனை எடுத்து சாப்பிட்றப்ப நல்லா சாந்து போய் மசாலா ரொம்ப சுவையாக ஜம்முன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கே அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் செய்கிறது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அதனால் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ பாருங்கள், சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு இதில் வெங்காயம் ஒரு 250 கிராம் வெங்காயம் இருக்கும். பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி சின்னதாக இருக்கிறதுனால 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 2 யூஸ் பண்ணுங்கள் போதும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கேன், கடலெண்ணெய். நீங்கள் எது உங்களுக்கு விருப்பமோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறாலும் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவிக்கு. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறோம். சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம். அது கிராம் கணக்கில் பார்த்தா 250 கிராம் வெங்காயம் இருக்கும். அதை சேர்த்துக்குவோம். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் கலர் மாறி நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் வெங்காயம் வதக்கிறதுல தான் இருக்குது இந்த கிரேவியோடைய டேஸ்ட்டே. அதனால் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம பாருங்கள், கருவேப்பிலை ஒரு இனுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். நான் ஒரு இனுக்கு கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதுவும் ரொம்ப இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால தான் நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது. இன்னமும் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாயை நான் சேர்த்துக்கிறேன். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் நீங்கள் காரத்தக்கன நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் இன்னும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வெங்காயம் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிடலாம். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள் வெங்காயம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் இந்த கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு எம்மியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு வெங்காயம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இது குவாலிட்டிக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அதனால் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ராசுமல் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ராசுமல் போகணும். நல்லா ராசுமல் போனதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவோம். மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதும் மஞ்சத்தூள். 1/2 ஸ்பூனும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இந்த மஞ்சத்தூளுடைய வாடையும் அந்த இஞ்சி பூண்டோட ராசுமல் வாடையும் போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வர்ற வரையும் நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நான் தறுக்கி வச்சுருக்க தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. அது ஒரு 200 கிராம் இருக்கும். நான் சின்ன தக்காளியாக சேர்க்குறதுனால 4 தக்காளி சேர்த்துருக்கேன். அது கிராம் கணக்கில் பார்த்தா 200 கிராம். இந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். தக்காளி நல்லா குலைவாக வதங்கி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதிலெல்லாம் தட்டுப்படாது வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கினோம்னா. அதனால் நல்லா வதக்கிக்கிறோம். இதை வதங்குறதுக்காக இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறோம். உப்பு சேர்த்து வதக்குவோம். நல்லா உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரமாக தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடும். அதுக்காகவே உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா குலைவாக வதங்கி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா குலைவாக வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் சிக்கனை சேர்த்துக்கிறோம். வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். எல்லா சிக்கனையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டு அந்த மசாலா கூட சேர்ந்து அப்படியே இது பண்ணணும். தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். தண்ணியெல்லாம் விட்டு வேகும் சிக்கன். அதனால் அது வரையும் நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ இந்த சிக்கன் நல்லா வதங்கி வரட்டும். சிக்கன் வதங்கி வர்ற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறோம்.
இதில் சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அம்புட்டு எம்மியாக இருக்கும். இது ஒயிட் ரைஸோட சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட சாப்பிட்றப்ப, இட்லி தோசையோட சாப்பிட்றப்ப ரொம்ப சுவையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கே அம்புட்டு ருசியாக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இதில் மசாலாக்கெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், வர மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே இந்த சிக்கனோட இப்போ சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து இந்த மசாலாக்கள் ராஸ்மல் போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், மசாலாவோட சேர்த்து இந்த சிக்கனை நல்லா வதக்கி விட்டுக்குவோம். ஏன்னா அந்த மசாலாவோடைய ராஸ்மல் இதிலேயே பாதி போகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அது வரையும் நல்லா வதக்கிக்கிடலாம். சிக்கன்லாம் தண்ணி விட்டு வதங்கிடுச்சு முன்னாடியே, அதனால் இப்போ தண்ணி ரொம்ப விடாது. அதனால் இப்போ கீழே பிடிச்சிடாமல் நீங்கள் சிம்மில் வச்சே நல்லா வதக்கி விடுங்க சிக்கனை. அப்போ தான் அந்த மசாலாவோட கோட்டிங் ஆகும். அப்போ தான் சாப்பிட்றப்ப மசாலா சேர்ந்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் சிக்கன் எல்லாத்தையும் பிரட்டி விட்டு நல்லா மிக்ஸ் கொடுக்கணும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் எங்கள் சிக்கனுக்கு தக்கன நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் குவாலிட்டி இருந்தால் கூட தண்ணி சேர்க்கணும். அதனால் நான் 3/4 கிலோ சிக்கன் அதுக்கு தக்கன கிரேவிக்கு தக்கன தண்ணி சேர்த்துருக்கேன். நான் கணக்கில் சொல்ல போனால் ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு தக்கன சேர்த்துங்க. 3 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக வெந்து வந்திருக்கு சிக்கன். நல்லா பாதி வெந்து வந்துருச்சு பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு பாதி. இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குறோம். நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா சிக்கன் வெந்து வரும். இப்போ மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுக்குவோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வேகட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சிக்கன் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றி கிரேவிக்கு தக்கன இருக்குது பாருங்கள், தண்ணி வற்றி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. அதனால் இப்போ மிளகுத்தூள் சேர்த்துக்குவோம் காரத்துக்கு. நான் கொஞ்சமாக 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதனால் 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறேன். நாங்கள் காரமாக சாப்பிடுவோம், அதனால் நீங்கள் காரம் பிடிக்கலைன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம், இல்லை விட்டுடலாம், சும்மா கூட சேர்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவுமே. நான் காரமாக சாப்பிட்றதுனால மிளகுத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். அப்போ தான் அந்த மிளகு எல்லாத்தோடையும் சேரும். மிளகுத்தூள் நல்லா கிண்டி விட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுக்குவோம். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆகி மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கல, அந்த மிளகுத்தூள் வாடையெல்லாம் போய் ரொம்ப சூப்பராக கிரேவி ஜம்முன்னு ரெடி ஆகிருக்கு. இப்போ இதில் நம்ம மல்லித்தழையை சேர்த்துக்குவோம். ஒரு கைப்பிடி மல்லித்தழை சேர்த்து நல்லா கிண்டி விட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வைக்குவோம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. சூப்பராக ஜம்முன்னு கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஜம்முன்னு இருக்குது பார்க்கையில, அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கையிலே. இது ஒயிட் ரைஸோட சாப்பிட்றதுக்கும் வெரைட்டி ரைஸோட சாப்பிட்றதுக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி நான் எல்லாத்தோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் இருக்க சிக்கன்லாம் சாப்பிட்றப்ப நல்லா உறவு சார்ந்து போய் ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலாலாம் சார்ந்து போய் அவ்வளவு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப எம்மியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.